ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா கோனியோமீட்டர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கோனியோமீட்டர் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸைஸ் தெரப்பி 2ல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சைடில் போகிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கோனியோமீட்டர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கோனியோமீட்டரை பற்றி பார்க்கலாம். இப்போ கோனியோமீட்டர் டெஃபினிஷன் பார்க்கலாம். The instrument which is used for measuring the range of motion of joint is called as goniometer. கோனியோமீட்டர்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கோனியோமீட்டர்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னா என்னதுன்னா ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட். ஓகேவா? கோனியோமீட்டர்ன்றது கிரீக் வேர்லேருந்து வந்திருக்கு. கோனியோன்றது ஆங்கிள், மெட்ரான்றத மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கையில் வந்து வச்சிருக்கேன்ல, இதுதான் வந்து கோனியோமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கோனியோமீட்டர் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னா, ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கோனியோமீட்டர் வந்து யூஸ் ஆகும். இப்போ டைப்ஸ் ஆஃப் கோனியோமீட்டர் பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிவர்சல் கோனியோமீட்டர், செகண்ட் ஒன் வந்து கிராவிட்டி டிபெண்டன்ட் கோனியோமீட்டர், தேர்ட் ஒன் வந்து பெண்டுலம் கோனியோமீட்டர், ஃபோர்த் ஒன் வந்து எலக்ட்ரோ கோனியோமீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிவர்சல் கோனியோமீட்டர் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கோனியோமீட்டரில் வந்து இப்போ வந்து யூனிவர்சல் கோனியோமீட்டர் பார்க்க போகிறோம். இந்த கோனியோமீட்டர் இருக்குல்ல, இந்த கோனியோமீட்டர் தான் வந்து யூனிவர்சல் கோனியோமீட்டர். இந்த யூனிவர்சல் கோனியோமீட்டரை வந்து யார் வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணாதான் மிஸ்டர் மோரின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இந்த மாதிரி வந்து கோனியோமீட்டரை வந்து டிசைன் பண்ணாரு. இந்த கோனியோமீட்டர் பேர் என்னது? யூனிவர்சல் கோனியோமீட்டர். ஓகே, இந்த யூனிவர்சல் கோனியோமீட்டரில் எந்தெந்த பார்ட்ஸாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ரவுண்டாக இது பேர் ரவுண்டாக ஒன்று இருக்கா, இதை வந்து பாடின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து ப்ரொட்ராக்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ 2 ஸ்டிக் வந்து இங்கே தெரியுதா, ஒன்று வந்து இப்படி மூவ் ஆதா, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூவபிள் ஆர்ம்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து மூவே ஆகாது, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேஷனரி ஆர்ம்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் கோனியோமீட்டரில் மொத்தம் வந்து 3 பார்ட்டு. ஒன்று வந்து பாடி, ஒன்னொன்று வந்து மூவபிள் ஆர்ம், ஒரு இது வந்து ஸ்டேஷனரி ஆர்ம். ஓகே, இப்போ வந்து பாடி பார்ப்போம். பாடி வந்து ஃபுல் சர்க்கிளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஹாஃப் சர்க்கிளாகவும் இருக்கலாம். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது வந்து ஃபுல் சர்க்கிள். ஹாஃப் சர்க்கிள்ன்றத வந்து இமேஜ் வந்து காட்டுறேன். ஹாஃப் சர்க்கிளில் வந்து 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். அதுவே வந்து ஃபுல் சர்க்கிள் இப்போ நான் கையில் வச்சிருக்கேன்ல, இந்த ஃபுல் சர்க்கிள் ப்ரொட்ராக்டரில் வந்து 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். அடுத்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து தெரியுதா, இந்த ஸ்க்ரூ பேர் என்னன்னா ஃபல்க்ரம் சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணுது, இந்த மூவபிள் ஆமையும் இந்த ஸ்டேபிள் ஆமையும் இந்த ஸ்க்ரூ வந்து பிடிச்சி வச்சிருக்கு. இந்த ஸ்க்ரூ பேர் என்னது? ஃபல்க்ரம் சொல்லுவாங்க. இந்த ஃபல்க்ரம் வந்து எங்கே வைப்பாங்கன்னா ஜாயிண்ட் ஆக்சிஸில் வந்து வைப்பாங்க. ஜாயிண்ட் ஆக்சிஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஆக்சிஸ் அப்படின்னா ஒரு லைனு, அந்த லைனில் வந்து மூவ்மெண்ட் நடக்கும், அங்கே வந்து இந்த ஃபல்க்ரம் வந்து வைப்பாங்க. நம்ம கோனியோமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஃபல்க்ரம் எங்கே வைப்போம்? ஜாயிண்ட் ஆக்சிஸில் வந்து வைப்போம். இப்போ ஒரு புரியாத மாதிரி இருக்கும், இந்த ஒன்னே மட்டும் நான் வச்சுக்கோ. ஃபல்க்ரம் வந்து எங்கே வைப்போம்? ஜாயிண்ட் ஆக்சிஸில் வந்து வைப்போம், இந்த ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. அடுத்து இப்போ இது மூவபிள் ஆர்ம், இது வந்து ஸ்டேபிள் ஆர்ம். மூவபிள் ஆர்ம் வந்து எங்கே வைப்போம்னா அந்த ஜாயிண்ட்ல வந்து கீழே வைப்போம், டிஸ்டல் செக்மெண்ட்ல வைப்போம். இந்த ஸ்டேபிள் ஆர்ம் வந்து எங்கே வைப்போம்னா இப்போ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஜாயிண்ட்ல வந்து மேலே வைப்போம், ப்ராக்சிமல் செக்மெண்ட்ல இந்த ஸ்டேபிள் ஆர்ம் வந்து வைப்போம். அவ்வளோதான் கேஸ், நம்ம வந்து யூனிவர்சல் கோனியோமீட்டர் வந்து பார்த்தாச்சு. இனி வந்து லைன் டு லைன் வந்து யூனிவர்சல் கோனியோமீட்டர் பார்க்கலாம். யூனிவர்சல் கோனியோமீட்டர் வந்து டிசைன் பண்ணது வந்து யாருன்னா மிஸ்டர் மோரின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப காமனாக. அதனால தான் இதை வந்து யூனிவர்சல்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல்னா என்னது? எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுறது காமனாக. அதான் திஸ் இஸ் வெரி காமனஸ்ட் வெரைட்டி. ரொம்ப வந்து காமனாக வந்து இந்த கோனியோமீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்றாங்க. இதில் மொத்தம் வந்து 3 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேஷனரி ஆர்ம், ஒன்று வந்து மூவபிள் ஆர்ம், ஒரு இது வந்து பாடி. இது வந்து பாடி, இது வந்து ஸ்டேஷனரி ஆர்ம், மூவ் ஆயிருக்கிறது வந்து மூவபிள் ஆர்ம். இப்போ நம்ம அதில் வந்து பாடியை பற்றி பார்க்கலாம். பாடியில் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஹாஃப் சர்க்கிளாக இருக்கும், இல்லாட்டி வந்து ஃபுல் சர்க்கிள் ப்ரொட்ராக்டராக இருக்கும். அந்த பாடி அந்த ரவுண்டாக இருந்துச்சுல, அதான் வந்து ப்ரொட்ராக்டர். இந்த இது இருக்குல்ல, இந்த இது பேர் என்னது? ப்ரொட்ராக்டர். இது வந்து எப்படி இருக்கும்? ஹாஃப் சர்க்கிளாக இருக்கும். நான் வீடியோவில் காமிச்சிடல, அது வந்து ஃபுல் சர்க்கிள். நார்மலி ஹாஃப் சர்க்கிளில் வந்து 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும், இல்லாட்டி வந்து 180லேருந்து 0 வரைக்கும் இருக்கும். இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். அதுவே இப்படி பார்த்தீங்கன்னா 180லேருந்து 0 வரைக்கும் இருக்கும். அடுத்து ஃபுல் சர்க்கிள் ப்ரொட்ராக்டரில் வந்து 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும், 60லேருந்து 0 டிகிரி வரைக்கும் இருக்கும். அடுத்து அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவை தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து ஃபல்க்ரம் சொல்லுவோம். இந்த ஃபல்க்ரமோட வேலை என்னது? இந்த ஸ்டேஷனரியே இந்த மூவபிள் ஆர்மையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபல்க்ரம் வந்து நம்ம எங்கே வைப்போம்? ஜாயிண்ட் ஆக்சிஸில் வந்து வைப்போம். இந்த ஃபல்க்ரம்க்கு இன்னொரு பேர் வந்து என்னதுன்னா ஆக்சிஸ் ஆஃப் கோனியோமீட்டர்னு வாங்க. ஃபல்க்ரம்க்கு இன்னொரு பேர் என்னது? ஆக்சிஸ் ஆஃப் கோனியோமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபல்க்ரம் வந்து நம்ம இங்கே வந்து வைப்போம்? ஜாயிண்டோட ஆக்சிஸில் வைப்போம், ஆக்சிஸ் ஆஃப் ஜாயிண்ட்.
அங்கே வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், விச் ஹேஸ் டு பி மெஷர். கோனியோமீட்டர்ல மூவபிள் ஆர்ம் பத்தி பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தப்பறம் பாடி, இப்போ அடுத்து வந்து மூவபிள் ஆர்ம் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட்டை வந்து மெஷர் பண்றதுக்கு இந்த மூவபிள் ஆர்மை வந்து எங்கே வைப்போம்னா ஜாயிண்டோட டிஸ்டல் செக்மெண்ட்ல வைப்போம். அப்படின்னா என்னன்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஜாயிண்ட்ல கீழே வந்து இந்த மூவபிள் ஆர்ம் வந்து வைப்போம். அடுத்து வந்து ஸ்டேபிள் ஆர்ம் பார்க்க போறோம். ஸ்டேபிள் ஆர்ம் வந்து நம்ம எங்கே வந்து பிளேஸ் பண்ணுவோம்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஜாயிண்ட்ல மேலே வந்து வைப்போம், ப்ராக்சிமல் செக்மெண்ட்ல இதை வைப்போம். ஸ்டேபிள் ஆர்ம் வந்து என்னது பாடி ஆஃப் தி கோனியோமீட்டர்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் டைப் ஆஃப் கோனியோமீட்டர் பார்க்க போகிறோம், கிராவிட்டி டிபெண்டன்ட் கோனியோமீட்டர் ஆர் ஃப்ளூயிட் கோனியோமீட்டர். இந்த கோனியோமீட்டருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னன்னா பெல்விக் இன்க்ளைனோமீட்டர்னு வாங்க. இப்போ நம்ம யூனிவர்சல் கோனியோமீட்டர்ல மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன பார்ட்ஸ்? பாடி, ஸ்டேஷனரியா, மூவபிள் ஆர்ம். அதே மாதிரி இந்த கிராவிட்டி டிபெண்டன்ட் கோனியோமீட்டர்ல வந்து என்னென்ன இருக்குன்னா கிராவிட்டி எஃபெக்டிங் பாயிண்டர் இருக்கு. அப்படின்னா என்னதுன்னா இந்த சிவப்பு கலர்ல இருக்குல்ல, இந்த இதான் வந்து பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டர் பேர் என்னது? கிராவிட்டி எஃபெக்டிங் பாயிண்டர்ன்றாங்க. வேற என்ன இந்த கிராவிட்டி டிபெண்டன்ட் கோனியோமீட்டர் இருக்குன்னா ஃப்ளூயிட் வந்து இருக்குன்றாங்க. அந்த ஃப்ளூயிட்ல வந்து ஏர் பபிள்ஸ் வந்து இருக்குன்றாங்க. இந்த கோனியோமீட்டர் பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கார்பெண்டர் லெவல் மீட்டர் மாதிரி இருக்கு. நம்ம கார்பெண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்களா, பச்சை கலர்ல தண்ணி இருக்கும், அதில் வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இந்த கிராவிட்டி டிபெண்டன்ட் கோனியோமீட்டர் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிராவிட்டி டிபெண்டன்ட் கோனியோமீட்டர் வந்து எதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பெல்விக் டெல்ட்டையும் பெல்விக் ட்ராப்பையும் வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ பெல்விக் டில்ட் தான் என்னது? மொத்தம் நம்ம வந்து 3 பெல்விக் டில்ட் இருக்குல்ல, ஆன்டீரியர் பெல்விக் டில்ட், போஸ்டீரியர் பெல்விக் டில்ட், லேட்டரல் பெல்விக் டில்ட். அந்த மாதிரி பெல்விக் டில்ட்டை வந்து மெஷர் பண்றதுக்கு இந்த கிராவிட்டி டிபெண்டன்ட் கோனியோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த கோனியோமீட்டருக்கு இன்னொரு பேர் என்னதுன்னு சொல்லியிருக்காங்க, பெல்விக் இன்க்ளைனோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம தேர்ட் டைப் ஆஃப் கோனியோமீட்டர் பார்க்க போறோம். என்ன கோனியோமீட்டர்னா பெண்டுலார் கோனியோமீட்டர். இதுல என்ன இருக்கும்னா அதே மாதிரி பாயிண்டர் இருக்கும். இங்க என்ன பாயிண்டர் இருக்கும்? வெயிட்டட் பாயிண்டர் இருக்கும். அதுவே வந்து கிராவிட்டி டிபெண்டன்ட் கோனியோமீட்டர்ல வந்து என்ன பாயிண்டர் வந்து இருந்துச்சு? கிராவிட்டி எஃபெக்டிங் பாயிண்டர் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம பெண்டுலார் கோனியோமீட்டர் பார்ப்போம். இந்த பெண்டுலார் கோனியோமீட்டர்ல என்ன இருக்கு? வெயிட்டட் பாயிண்டர் இருக்கு, அதோட சேர்த்து 360 டிகிரி ப்ரொட்ராக்டர் வந்து இருக்கு. இது டிசைன் பண்ணவங்கன்னா நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து மென்ஷன் பண்ணிருங்க. இப்போ ஃபோர்த் டைப் ஆஃப் கோனியோமீட்டர் பார்க்க போறோம். என்னன்னா எலக்ட்ரோ கோனியோமீட்டர். இந்த எலக்ட்ரோ கோனியோமீட்டர்ல வந்து மொத்தம் வந்து 2 ஆர்ம் வந்து இருக்கும். இது வந்து நம்ம மெஷர் பண்றோம்ல அந்த ஜாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஆர்ம் வச்சிருவாங்க, கீழே ஒரு ஆர்ம் வச்சிருவாங்க. நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு மேல வந்து ப்ராக்சிமல் செக்மெண்ட்ல ஒரு ஆர்ம் வச்சிருவாங்க, கீழே டிஸ்டல் செக்மெண்ட்ல இன்னொரு ஆர்ம் வந்து வச்சிருவாங்க. இந்த 2 ஆர்மையும் வந்து பொட்டன்ஷியோமீட்டர்னு ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நம்ம அந்த ஜாயிண்ட்ல வந்து அந்த ஜாயிண்டோட பொசிஷனை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொட்டன்ஷியோமீட்டர்ல வந்து ஆங்கிள் வந்து காட்டிடும். இந்த மாதிரி கோனியோமீட்டர் தான் என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரோ கோனியோமீட்டர்னுவாங்க. இந்த எலக்ட்ரோ கோனியோமீட்டர் வந்து காமனா வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க.